இப்போ நம்ம கடையில் ஏதாவது ஒரு விஷயம் வாங்கலான்னு போகிறோம். ட்ரெஸ்ஸோ இல்லை வந்து ஏதாவது ஒரு வீட்டுக்கு தேவையான பொருளோ வாங்கலான்னு போகிறோம். அப்போது நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு 3 ட்ரெஸ்ஸஸ் வாங்குனீங்கன்னா 2 ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி, இல்லை பை 3 கெட் 3 அந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தோன்னே எக்ஸைட் ஆகிட்டீங்க. என்ன வாங்கலான்னு போனீங்களோ அதை விட நிறையா வாங்க ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த ப்ரைஸ் வேல்யூ வந்து திரும்ப கிடைக்காதுன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஷாப்பிங் போகிறீங்க அப்படின்னா, நம்ம ஒரு ஆஃபர் பார்த்துட்டா வந்து ஒரு எக்ஸைட் ஆகி நிறைய விஷயம் வாங்கிட்டு வருவோம். ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும், நம்ம என்ன செலவு பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு போனோமோ அதை விட அதிகமாக செலவு பண்ணியிருப்போம். நம்ம என்ன வாங்கலாம்னு நினச்சோமோ அதை விட நிறையா வாங்கியிருப்போம். ஆனால் எதுவுமே உடனே நமக்கு அது தேவை இருக்காது. அதாவது ஃப்யூச்சருக்கும் சேர்த்து வாங்கி வச்சுருவோம். நீங்கள் அதுவும் வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பொருளாக இருந்துச்சுன்னா, சிறிதெல்லாம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணாமல் அது ரொம்ப நாள் அப்படியே வச்சுட்ருப்போம். ஏன்னா ஆஃபரில் வாங்கினது, ஆனால் இன்றைக்கி அதுக்கான தேவையே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு இம்பல்சிவ் தாட் அப்படி நமக்கு எப்பவுமே இருக்கும். ஒரு விஷயத்தை வாங்கணுன்ற அந்த எக்ஸைட்மெண்ட் நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சுன்னா, அது நம்ம வேணுமா வேண்டாமான்னு கூட யோசிக்கிற தன்மை நமக்குள்ளே கிடையாது. ஏன்னா ஒரு இன்ஸ்டண்ட்டாக நமக்குள்ளே ஒரு தாட்ஸ் க்ளவுட் ஃபார்ம் ஆகும். எப்படின்னா நம்ம வந்து ரைட் டெசிஷன் எடுக்கிறோம், இதுதான் நமக்கு லைஃப்பில் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். இதே தான் நம்ம லைஃப்பில் நிறையா நேரங்களில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறதுக்கு, இல்லை ஒரு ஸ்டடீஸை சூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணுறோம். யாரோ சொன்னாங்க, அது நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க, நானும் பண்ணுறேன். இவங்கெல்லாம் வந்து இந்த கோர்ஸ் படிச்சிருக்காங்க, ஸோ நானும் படிக்கிறேன். ரிலேஷன்ஷிப்குள்ளே டெசிஷன் எடுக்கும்போது கூட இவங்க சொன்னாங்க இந்த லைஃப் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு, அதனால் நான் சூஸ் பண்ணிட்டேன். அதாவது யோசிக்காமல், அதை பற்றி அதிகமான சிந்தனை இல்லாமல், மற்றவங்க சொன்னது சரியாக இருக்கும் அப்படின்னு நம்பியே நம்ம நிறையா விஷயங்கள் லைஃப்பில் டெசிஷன் எடுத்துருவோம். என்னோடய பர்சனல் எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ப்ராப்பரான ஜாபில் செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு 2-3 பிஸ்னஸ் நான் பண்ணலான்னு ட்ரை பண்ணி, அதில் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி, அதுக்காக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் அந்த பிஸ்னஸ்குள்ளே இன்வால்வ் ஆகிட்டேன். சடனாக ஒரு 1 இயர்க்கு அப்புறமா அதை எனக்கு பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. நான் அப்படியே விட்டுட்டு அப்படியே வேறு ஒரு தொழில் போயிட்டேன். இது மாதிரி நம்ம தாட்ஸ் வந்து ஒரு விஷயத்தின் மேலே கன்சிஸ்டண்ட்டாக இல்லாமல் ஒன்று விட்டு ஒன்று மாறிட்டே இருக்குது அப்படின்னா, நீங்கள் சூஸ் பண்ணுற எந்த ஒரு வேலையும் வந்து, இல்லை எந்த ஒரு தொழிலும் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் ஆரம்பிக்கலன்றது புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணும்போதும் அப்படி தான். எவ்வளோ பேர் நம்ம வந்து ஒரு யூஜி டிகிரியோ பிஜி டிகிரியோ நம்ம ரிசர்ச் பண்ணி நம்ம பார்த்து அது நமக்கு சூட் ஆகுமான்னு சூஸ் பண்ணியிருக்கோன்னா கண்டிப்பாக கிடையாது. மேக்ஸிமம் அது இன்னொருத்தரை பார்த்து நம்ம அப்படியே பிளைண்டாக போய் ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இம்பல்சிவ் தாட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஒரு கன்சிஸ்டண்ட்டாக லைஃப்பில் ஒரு முயற்சியை பண்ணுறதுக்கு விடாது, நம்ம மாற்றிக்கிட்டே இருப்போம். இது ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகும், நம்ம ஒரு 5 பிஸ்னஸ் 6 பிஸ்னஸில் ஃபெயில் ஆகும்போது, இல்லை நம்ம எடுக்கிற முயற்சிகள் தப்பாகும்போது அந்த ஒரு ரிக்ரெட் நமக்குள்ளே வரும். நம்ம அந்த தோல்வியை திரும்ப திரும்ப பழகும்போது லைஃப் வந்து டிப்ரெஷன் ஸ்டேஜ்குள்ளே போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒரு புது விஷயத்தை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுக்கான டைம் கொடுங்க, அதை கொஞ்சம் யோசிங்க. உங்களோட தாட்குள்ளே அது எவ்வளோ சரியாக இருக்கும், உங்களுக்கு அது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நீங்கள் வந்து லாங் டேர்ம் பண்ணுவீங்களான்ற உங்களுக்குள்ளே அந்த எண்ணத்தை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப செக் பண்ணிக்கோங்க. இம்பல்சிவ் தாட்ஸ் அப்படின்றது இன்னொருத்தர்கிட்ட இருந்தால் வருது, நீங்கள் அவங்கள ப்ளேம் பண்ண முடியாது. எந்த ஒரு முயற்சியும் எந்த ஒரு செயலும் உங்கள் எண்ணத்துலேருந்து தான் உருவாகுது. அப்படின்றதுனால உங்களுடைய தாட் ப்ராசஸில் நான் பண்ணுறது சரியா, இல்லை எனக்கு இது சரியாக வருமா, அந்த தொழில் வந்து யார் வேணால் பண்ணிகிட்ருக்கலாம், பட் எனக்கு அது சரியாக வருமான்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வேணும். நிறைய பேர் எல்லோரும் ஷேர் ட்ரேடிங் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்தளவுக்கு அதில் வந்து அவங்க பண்ண முடியல, ஸோ அதை விட்டு அடுத்தது போவாங்க. இந்த மாதிரி 5 தொழில் 6 தொழில் ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருக்கீங்கன்னா, இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சொல்லிக்கலாம். இப்போ நான் கூட என்ன கேட்டால், நான் பண்ண எல்லா பிஸ்னஸும் வந்து ரொம்ப டீப்பாக லேர்ன் பண்ணுவேன். ஒரு 3 days ஆர் 4 days அதுக்கான ரிசர்ச் கம்ப்ளீட்டாக பண்ணுவேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ நீங்களே ஒரு முயற்சியை பண்ணும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் ரொம்ப இன்வால்வ் ஆகி அதை போய் கேட்டு தேடி எல்லாத்தையும் கொண்டு வந்து உருவாக்குவீங்க. ஆனால் ஒரு 6 மாதத்துக்கு மேலே நீங்கள் அதை கன்டினியூ பண்ண மாட்டீங்க. ஸோ உங்களோட ஒவ்வொரு விஷயங்கள் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் எடுக்கும்போது டீப்பாக அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா, உங்களுக்கு அது தேவைன்னு தோணுதா, அது பண்ண உங்கள் லைஃப் மாறும்னு நினைக்கிறீங்களா, முயற்சி பண்ணுங்கள். ஆனால் அந்த மாதிரி தோணாமல், இல்லை எனக்கு ஒரு முயற்சி பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி தொழில் சம்மந்தமான விஷயங்களும் சரி, எஜுகேஷன் சம்மந்தமான விஷயங்களும் சரி, அதிகப்படியான ரிஸ்க் எடுக்காதீங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் நேரத்தை வீணடிக்கிறீங்க. இன்னொரு விஷயம், உங்கள் எண்ணத்தில் நிறையா வந்து நெகட்டிவ்ஸை பூத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு இம்பல்சிவ் தாட் வருதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அந்த குயிக் எக்ஸைட்மெண்ட் வரும் இல்லையா, இப்போ ஒரு ஆஃபரை பார்த்துன்னு ஒரு பொருள் வாங்கணும்னு தோணும் இல்லையா, அந்த மாதிரி எக்ஸைட்மெண்ட் வந்தால் கொஞ்சம் டெசிஷன் எடுங்க. ஏன்னா ஆஃபர் மாதிரி ஒரு நாள் 2 நாளில் முடிஞ்சு போயிடுறது கிடையாது வாழ்க்கை. ஸோ அதனால் ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கோங்க. அந்த பிஸ்னஸோ இல்லை ஒரு எஜுகேஷனோ அதை எழுதி பாருங்கள், எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அதுக்கான தேவையான ஸ்கில்ஸ் இருக்கா, இல்லை உங்களுக்கு அந்த ஸ்கில் இல்லைனா அது வந்து இன்னொருத்தர் மூலமாக அக்வயர் பண்ண முடியுமான்ற ஒரு பேசிக் மைண்ட் செட் உங்களுக்கு உருவாக்கணும். அதாவது நம்ம எதுக்குள்ளே போகிறோமோ அந்த விஷயத்தின் பற்றின ஒரு கம்ப்ளீட் விஷுவல் திங்கிங் நமக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது தான். இந்த இம்பல்சிவ் தாட்ஸ் வந்து எஜுகேஷன்லையும் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு
கோர்ஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் படித்து முடிச்சுட்டு நீங்கள் என்ன வேலை செய்ய போகிறீங்க, என்ன விதமான டெய்லி ரொட்டீனுக்குள்ளே போவீங்க, அது உங்களுக்கு பிடிக்குமா, நீங்கள் அதை தெரிஞ்சிக்காமல் அந்த கோர்ஸ் வந்து எக்ஸைட்டிங்காக இருக்குது, அந்த பிஸ்னஸ் வந்து எக்ஸைட்டிங்காக இருக்குன்னு சொல்லி ஒரு இம்பல்சிவ் தாட்குள்ளே போனீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை திரும்ப நீங்கள் ஃபஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நான் சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம், உங்களோட மைண்ட் செட்டில் என்ன மாதிரியான தாட்ஸ் இருக்குன்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தான் எதையும் ஆரம்பிக்கணும் அப்படின்றது. இது வந்து ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனரி மெஷர்னு கூட சொல்லலாம். நம்ம வந்து நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், ஒரு தொழில் ஆரம்பிச்சுட்டு அவங்க வந்து ரொம்ப பார்க்குறக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வேலை செய்வாங்க. கடைசியில் வந்து அதை நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிறதுக்கான தடயம் கூட இருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு அதை விட்டுட்டு அப்படியே வேறு ஒரு விஷயத்துக்குள்ளே போயிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு இம்பல்சிவ் தாட் இல்லாமல் பொறுமையாக நீங்கள் டெசிஷன் எடுக்கணுன்றது தான் இந்த வீடியோ நான் சொல்ல வரேன். நன்றி.